guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த February monthக்கான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன் Amazonல இருந்து. So அதெல்லாம் என்ன அப்படிங்கறது ஹால் வீடியோவா பார்க்க போறீங்க. And அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates நீங்க பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Amazonல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அல்டிமேட் பிராண்ட் சேல் Valentine's Day ஸ்பெஷல்கான ஆஃபர் இது எல்லாமே. சோ இதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல February 6th to 13th வரைக்கும் நமக்கு அவேலபிளா இருக்கு. சோ கமிங் 13th வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படினு நினைக்கிறீங்களோ நிறைய gift products கூட நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் காட்டுற ப்ராடக்ட் கூட உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல எப்பயாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல கூட ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து மினிமம் 40% ஆஃபர்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர்ஸ் இருக்கு. ஆல்சோ 10% cashback for Prime members. சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் பிராண்ட் பத்தி தான் நான் உங்ககிட்ட வந்து ஹால் வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PAC. சோ நிறைய பேருக்கு வந்து PAC வந்து எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்க வாங்க போறீங்க, உங்களுக்கு நீங்க ஓனா வாங்க போறீங்கன்னு சொன்னா கூட இந்த பிராண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். சோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் PACல இருந்து. ஸோ PACயோட ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மீடியம் டு ஹை கவரேஜ் லெவல், அதுக்குள்ள இருக்கிற லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த கலர் கரெக்ஷன் அப்புறம் கன்சீலர் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் லுக்கே வந்து கொடுக்கும். ஆல்சோ இது வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவும் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும். இது வந்து ஸ்டுடியோ HD லிக்விட் ஃபவுண்டேஷன் அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.1. என்னோட ஷேட்க்கு ஒரு லிட்டரலாக ஒரு கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஷேடு. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கரெக்ட் ஷேடு வந்து எனக்கு வாங்குறதே வந்து ஒரு போராட்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அப்படி இப்படி மிக்ஸ் மேட்ச் வந்து பண்ணிப்பேன். இப்போ இந்த PAC ஃபவுண்டேஷன் வாங்குறேன்னா கூட வேறு பிராண்டில் என்கிட்ட ஃபவுண்டேஷன் இருக்கும், அதில் வந்து நான் மேட்ச் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷன் வந்து எனக்கே வந்து செட் ஆகாது. ஏன்னா சம்டைம் வந்து என்னோட ஸ்கின் டோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், சம்டைம் வந்து டல்லாக இருக்கும், அந்த டைமில் ஒரு ஷேட் வந்து ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் வந்து பிரைட்டாக வந்து ஃபீல் ஆகும், அப்போ வந்து ஒரு ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து நான் பார்க்கும்போது மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இது பார்க்க வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்னோட ஷேட் இருக்க மாதிரி தெரியும். பட் சில டைம் அதுவே வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும், சில டைம் இதுவே வந்து பிரைட்டாக தெரியும் சம்மந்தமே இல்லாமல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேடு. இப்போ நான் வந்து கையில் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டார்க்கராக இருக்க மாதிரி தெரியுது. இந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஒரு ஆரஞ்சிஷ் மாதிரி வந்து தெரியுது எனக்கு. கேமரால வந்து அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா லைட்டிங் வந்து அப்படி நம்மளுக்கு அடிக்கிறதுனால அது வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நேரில் வந்து தெரியும். ஸோ இப்படி தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்ததுமே வந்து வாங்கிடாதீங்க. இப்போது இந்த PACனா அந்த ஒரு ஷோரூமுக்கு நீங்கள் வந்து போகலாம், அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன ஷேட் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்து சும்மா கன்சீலர் கலர் கரெக்டர் எதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே நம்மளுக்கு இதுதான் ஷேடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்போ உங்களுக்கு ஆஃபர் பீரியடில் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நானும் சம்டைம்ஸ் வந்து பண்ணுவேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா PACலேயே வந்து இந்த ஐப்ரோ டிஃபைனர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷேடில் இருக்க ஒரு ஐப்ரோ டிஃபைனர். இது வந்து நம்மளுக்கு லைட்டு ப்ரௌன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்க் ஷேட் வரைக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிராண்டில் இந்த மாதிரி ஐப்ரோ கிட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PAC பிராண்ட்லேயே இருக்குது, இது கூட ட்ரை பண்ணிக்கலாம். அப்படின்னா மிஸ் கிளியரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் கிளியரும் நல்ல பிராண்ட் தான், நீங்கள் PACயும் நல்ல பிராண்ட் தான். உங்களுக்கு எது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து இப்படி கோம் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து அப்ளிகேட்டர். ஸோ அது மாதிரி ப்ரஷ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா PACல நான் வந்து Eyelashes வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 54 நம்பரு. இதோட பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது, நல்லா ஒரு நேச்சுரல் லுக் வந்துருக்கும் PACல எப்பவுமே லேஷஸ். இதே நம்பர் லேஷஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே அப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த லேஷஸ்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. மற்ற லேஷஸ்லாம் நம்ம வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து என் கண்ணுக்கே வந்து செட் ஆகாது. இது வந்து ஓரளவுக்கு என்னோட அந்த லேஷஸ் லென்த் அளவுக்கே வந்து சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து இது வந்து யாருக்கு குட்டியான கண்ணாக இருக்கீங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து தேவையில்லாதது.
இது மட்டும் தான் என்னோட சைஸ் ஐக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா PACல நான் வந்து ஜெல் லைனரோட ப்ரஷ் வந்து வாங்கியிருக்கேன். இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 123. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்க்கு வந்து இந்த ஒரு ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ரஷ் நான் கிட்ட காமிக்கிறேன், எவ்வளோ தின்னாக நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஜெல் லைனரில் எடுத்து நம்ம அந்த லைனர் நம்ம போடும்போது நம்மளுக்கு அப்படியே எக்ஸாக்டாக நம்ம எப்படி நம்ம தேவைப்படுதோ அப்படியே வரும். ஸோ அதனால் PACல இருக்குது, யாராவது ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது நம்ம ப்ரஷ் வாங்குறோம்னா ஒரு 2 வாட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. மற்ற டைம் இந்த ப்ரஷ் வந்து அப்படியே பிரிஞ்சிருது, ஓப்பன் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஜெல் லைனருக்கு எப்போவுமே மெலிசாக தான் இருக்கணும். அது வந்து இப்படி பெருசாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்றனால இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேணும்னா. நெக்ஸ்ட் PACலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பேலட் மாதிரி நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் கன்சீலர். இதில் வந்து கரெக்டாக இருக்குது, கன்சீலர் இருக்குது, ஹைட்ரேட், மாய்ஸ்சரைசர், நேச்சுரல் ஃபினிஷ், ஃபவுண்டேஷனாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லைட் ஷேடு, இதெல்லாம் வந்து மீடியம் டு டார்க் ஷேடில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஷேடு. இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபுல் பேஸே வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் நம்ம மேக்கப் வந்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து டே டு டே யூசேஜ்க்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் பேலட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ என்னோடய ஃபிங்கர் இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இது வந்து நல்லாவே நம்மளுக்கு ரொம்ப நாளுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆல்சோ என்னோட பேக்கேஜ் பிரைடல் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா PAC தான். ஸோ அதுக்கு நான் PAC பிராண்ட் யாராவது சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நான் இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது செம்ம ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யாருக்காவது நீங்கள் மேக்கப் புதுசாக நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கீங்க, பிரைடல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த பேலட் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இது நீங்கள் தனியாக நீங்கள் ஆரஞ்சு கலர் கரெக்டர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, கன்சீலர் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆல்சோ ஃபவுண்டேஷன் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இதில் நாங்கள் எல்லாமே இருக்குது, பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் PAC ஷோரூமில் கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால். பட் ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வந்து ஆஃபர் எல்லாமே சொல்லியிருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பீரியடில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச், பாய்.